கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கிறேன். இந்த தாய் தமிழ்நாட்டிலே இதுவரை தமிழகம் கண்டிடாத வகையில் தாவேக அரசின் ரீல்ஸ் மோகம் தமிழ்நாட்டை மூழ்கடித்து ரியல் நிலவரம் கலவரமாக தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ரீல்ஸ் எடுப்பதற்காகவே ஆய்வு என்ற பெயரிலே அடிக்கிற அட்ராசிட்டிகளும் கூத்துகளும் எங்கே போகிறது? தாவேக அரசின் நிர்வாகம் தலை நிமிர்ந்த தமிழகம் இன்றைக்கு தலை தாழ்ந்து நிற்கிறதே. நேற்று கூட எங்கே சென்றாலும் தாவேகாவின் மைக் டைசனாக இருக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கீழடியில ஆய்வுக்கு செல்வதற்கு முன்பாக சமணர் பலகையிலே போய் படுத்து ஆய்வு செய்த, எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார்னா நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் தான். ஏன்னா ரீல்ஸுக்கு படுத்து ஆய்வு செய்கிற அந்த காட்சி இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. அது அவர்களுடைய விருப்பம், அது மக்களுடைய மனசாட்சிக்கே நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் தாய்மடி என்று சொல்லுகிற கீழடியிலே மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்ததை ரீல்ஸ் போடுவதற்காக தாவேகனாவினர் ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்துள்ளார்கள். ஆனால் இதை அமைச்சர் தடுக்கவில்லை. அவர் ரீல்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன, ட்ரோன் பறந்தால் உங்களுக்கு என்ன என்று நாம் கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் கீழடியில ட்ரோன் பறப்பதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அத்தியாவசிய தேவையில ட்ரோன் மூலமாக நாம் வீடியோ எடுக்க வேண்டும் என்றால் உள்ளூர் காவல்துறை, தொல்லியல் துறை, விமான போக்குவரத்து துறை என்று இவர்களிடத்திலே முறையான அனுமதியை பெற்றுதான் மத்திய அரசு விதித்திருக்கிற இந்த தடையை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை போல கீழடியிலே ட்ரோன் பறக்க தடை இருந்தும் தாவேகா கட்சியினரை யாரும் தடுக்கவில்லை. தாவேகா தடையை மீறி வீடியோ எடுத்த செயல், ஒரு அமைச்சரே சட்டத்தை மீறலாமா? சட்டத்தை மதிக்க வேண்டிய அமைச்சரே சட்டத்தை காட்டிலே பறக்க விட்டால் சாதாரண மக்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்வார்கள்? அதே போன்று இனி பள்ளிகளிலே ரீல்ஸ் எடுக்க கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அரசாணை வெளியிட வகையில அரசு உத்தரவாக பிறப்பிக்கிறார்கள். ஆனால் நேற்று முன்களும் கூட பச்சில குழந்தைகளுடைய அந்த பால்வடிகிற முகத்திலே பார்த்தால் அந்த சிறு குழந்தைகளுடைய இதயத்திலே நஞ்சை விதைக்கின்ற வகையில அரசியல் கட்சிகளுடைய பொட்டுமாமாவுடைய திருவுருவ படத்தை அங்கே வைக்கிறோம் என்று சொல்லி, அது மாண்புமிகு முதல்வருடைய திருவுருவ படம், முதல்வருடைய திருவுருவ படத்தை வைப்பதற்கென்று அரசிலே பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் PRO அவர்கள் இருக்கிறார்கள். PRO செக்ஷன் இருக்கிறது. அந்த வேலையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே வகுப்பறைக்குள்ளே அடாதடியாக உள்ளே நுழைந்து அட்ராசிட்டியை ஏற்படுத்தி எங்கே முதல்வர் படம் என்று ரீல்ஸ் எடுத்து பொட்டுமாமா படத்தை வைப்பது என்பது இன்னும் குறைந்தபாடில்லை. ஆனால் நாங்கள் உத்தரவு போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
ஒருவேளை உத்தரவு போட்டவரே சட்டத்தை மீறுவோராக இருக்கிற காரணத்தினாலோ என்னவோ அவர் உத்தரவையும் செயல்படுத்த யாரும் தயாராக இல்லை. ஏற்கனவே பாஸ்போர்ட் விவகாரத்திலே வெளிநாடு சென்று வந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல சென்றாரா, ரெகுலர் பாஸ்போர்ட்ல சென்றாரா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் என்கிற அந்த சர்ச்சையிலே சிக்கியிருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் உரிய விளக்கம் இன்னும் அரசு சார்பிலே வெளிவரவில்லை. ஏனென்றால் வெளியுறவுத்துறையினுடைய அனுமதியை பெற்றார்களா, மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்றார்களா, வெளிநாடுகளுக்கு இப்படி அமைச்சர்கள் சென்று வருவது என்பது ஒரு அப்பட்டமான விதிமுறை மீறல். ஒன்று இவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்களா, தெரிந்து செய்கிறார்களா என்று தெரியவில்லை. நாங்களும் அரசு முறை பயணமாக அமைச்சராக இருந்த காலத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அந்நிய முதலீடுகளை தாய் தமிழகத்திற்கு பெற்றுத் தருவதற்காக மத்திய அரசு அனுமதி பெற்று எங்களை போன்ற அமைச்சர்களை எல்லாம் உடன் அழைத்து சென்றார்கள். அப்போதெல்லாம் அந்த வழிமுறைகள், சட்ட முறைகள், விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 10 நாளிலே வெளிநாடுகளுக்கு செல்கிற அந்த ஆசையாக இருக்கலாம் அல்லது அவசியமாகவும் இருக்கலாம். ஆனால் முறையாக செல்ல வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல சென்றார்களா, ரெகுலர் தனிநபர் பாஸ்போர்ட்ல சென்றார்களா என்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சர்ச்சையை சுற்றி தாவேக அரசா அல்லது தாவேக அரசை சுற்றி சர்ச்சையா என்று நமக்கு புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் இதுல என்ன நமக்கு ஆச்சரியம் என்று சொன்னால், ஒரு புறத்திலே அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்துகிற சர்ச்சை, நாடெல்லாம் தாவேக கட்சிக்காரர்கள் ரீல்ஸ் பயன்படுத்துவதிலே சர்ச்சை, இன்னொரு புறத்திலே பழனி தேவஸ்தானம் இடத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற சர்ச்சை, இப்படி நாடு முழுவதும் எழுதுகிற சர்ச்சையில ஒரு வார்த்தை கூட தாவேக அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் எந்த விதமான விளக்கமோ கருத்தோ அது குறித்து அறிக்கையோ அவர் கொடுக்க முன் வருவதில்லை என்று சொல்லுகிற போது நாம் எப்படி புரிந்து கொள்வது? என்ன நடந்தாலும் தலையில இடியே விழுந்தாலும், தமிழர்களுடைய தலையில இடியே விழுந்தாலும், தாய் தமிழ்நாட்டின் தண்ணீரெல்லாம் முதல்வர் பச்சை தண்ணி கூட தருவதற்கு தயாராக இல்லை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது எது நடந்தாலும் அது அப்படித்தான் நடக்கும் என்று மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா, அல்லது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறார்களா? எதுவுமே தெரியவில்லையே. இந்த 75 நாளில நாம் பார்க்கிறோம், கூட்டணி கட்சிக்குள்ளே அவர்கள் யார் தாவேகாவை தூக்கி பிடிப்பது என்பதிலே அடிக்கிற அந்த அட்ராசிட்டிக்கு மத்தியிலே தாவேகாவின் ரீல்ஸ் அட்ராசிட்டி முடிவுக்கு வருமா என்று காடு போடுவாரா நம் முதல்வர்? ஆகவே நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய் திறந்து பேசாத ஒரு முதல்வர் நாம் இப்போதுதான் பார்க்கிறோம். ஆகவே சிறையிலே மரணம் என்றாலும் சரி, விபத்திலே மரணம் என்றாலும் சரி, இடி விழுந்து மரணம் என்றாலும் சரி, வீட்டிலே மரணம் என்றாலும் சரி, நாட்டிலே மரணம் என்றாலும் சரி, கொள்ளையடிப்பதிலே மரணம் என்றாலும் சரி, கொள்கை காப்பதிலே மரணம் என்றாலும் சரி, எதற்கும் பதில் மௌனம்தான் என்பதை விஜய் அவர்கள் புதிய இலக்கணத்தை, புதிய அத்தியாயத்தை, புதிய மாற்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். மாற்றம் நமக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பலம் தருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மௌனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பலம் தந்தால் நல்லது, அது பலவீனமானால் எங்கே போய் முடியுமோ? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.